மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட். தினமும் தியானம் செய்தால், புத்தகங்களை வாசித்தால், சத்சங்கம் செய்தால் நமக்கு டிட்டர்மினேஷன் என்பது ஜாஸ்தியாகும். டிட்டர்மினேஷன் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு முடிவு எடுத்தால் ஒரு அடி பின்னாடி வைக்காம முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் எண்ணம் தான் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாருக்குமே இந்த டிட்டர்மினேஷன் அப்படின்றது இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை அவனுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என்ன செய்வான்? அது கொடுக்குற வரைக்குமே அவனை அடம் பிடிப்பான், அழுவான், கலாட்டா பண்ணுவான், சேட்டை பண்ணுவான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லாமே பண்ணி அவனுக்கு தேவையானது வர வைப்பான். அது கொடுக்காம இருந்தால் பெரியவங்களுக்கு, அதாவது பெற்றோர்களுக்கு அமைதியே இல்லாத மாதிரி இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பார்த்திருப்போம். அதுதான் டிட்டர்மினேஷன். அவனுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெளிவாக தெரியுது. இது கொடுத்தா நான் சும்மா இருப்பேன், இல்லைன்னா நான் விளையாட்ட பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறான். அது கொடுக்கணும், அவ்வளோதான். அவனுக்கு அவன் கைக்கு அது வரணும். எது நினைக்கிறார்களோ அது அவனுடைய கைக்கு வரணும். அதுதான் டிட்டர்மினேஷன். சில குழந்தைகள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இது தேவையில்லாத பொருள், இது தேவையில்லை, இப்போ அடுத்த வாட்டி வாங்கி தரேன் அப்படின்னா கேட்பாங்க. சில குழந்தைகள் கேட்க மாட்டாங்க. வாங்கி கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் வெரி வெரி ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எல்லாருக்குமே இந்த டிட்டர்மினேஷன் அப்படின்றது இருக்கு. இங்க 2 வகையான குழந்தைகளுக்கு எக்ஸாம்பிள் என்பது நான் கொடுத்தேன். ஒரு குழந்தை அவன் எது நினைக்கிறானோ அதுவே எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி அந்த வகையான டிட்டர்மினேஷன் அவனுக்கு இருக்கு. இன்னொரு குழந்தைக்கு இப்போ தேவையில்லை, இது சரியில்லாதது, இப்போ என்னால வாங்கி தர முடியாது அப்படின்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங் என்பது அவனுக்கு இருக்கு. ஓகே, இப்போ தர முடியாது அப்படின்னா அடுத்த வாட்டி தராரு, அந்த நேரத்துல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இந்த குழந்தைக்கு இருக்கு. ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி இருக்கு இந்த குழந்தைக்கு. அவனுக்கு என்ன தேவையே அப்படின்றது தெளிவாக அவன் இருக்கிறான். அதே மாதிரி நாம் எல்லோருக்கும் இந்த டிட்டர்மினேஷன் அப்படின்றது இருக்கு. ஆனா எந்த டைரக்ஷன்ல டிட்டர்மினேஷன் அப்படின்றது இருக்கு அப்படின்றது தான் முக்கியமானது. காலையில் எந்திரிச்ச உடனே தியானம் செய்யணும். தியானத்தில் உட்கார்ந்த உடனே எண்ணங்கள் வருது. தேவையில்லாத கடந்த காலத்துல ஏதாவது நடந்தால் அந்த எண்ணங்கள் எல்லாமே வருது. எதிர்காலத்தின் பற்றி பயங்கள் எல்லாமே ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆனா ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் என்பது இருந்தால், நான் இந்த நேரத்தில் தியானம் பண்ணுவேன், தியானத்தில் எந்த எண்ணங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டிட்டர்மினேஷனோட உட்கார்ந்தால் உங்களுக்கு எண்ணங்கள் வராது. ஆனாலும் வருது அப்படின்னா தியானத்தின் மீது சத்தியங்கள், உண்மைகள் எதுவுமே நமக்கு அவ்வளோ ஆழமாக தெரியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சத்தியம் தெரிந்தால் அந்த டிட்டர்மினேஷன் அப்படின்றது ஜாஸ்தியாகும். தியானம் செய்தால் இந்த கடந்த காலத்துல இருக்கிற அந்த வலிகள் எல்லாமே பர்மனெண்டா கம்மி ஆயிடுமோ, இத்தனை பேருக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாமே வந்திருக்கு, இது சத்தியம் அப்படின்னு சொல்லி தெரிந்தால் ஆட்டோமேட்டிக்கா அந்த டிட்டர்மினேஷன் அப்படின்றது நமக்கு ஜாஸ்தி ஆயிடும். எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றால் நிகழ்காலத்தில் நாம் என்ன முடிவெடுக்கிறோமோ அதுதான் அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்ற சத்தியம் உணர்ந்தால், ஓகே, எதிர்காலத்தின் மீது பயம் என்பது எனக்கு தேவையில்லை. நான் இந்த நேரத்தில் தியானம் செய்தால் இந்த நிகழ்காலத்தில் நான் செய்ய வேண்டியது எல்லாமே செய்வதற்கான எனர்ஜி என்பது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சத்தியம் தெரிந்தால் உங்களுடைய டிட்டர்மினேஷன் ஜாஸ்தியாகும். எதற்காக பிரமிட் கீழே உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிந்தால் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரமிட் பற்றிய நிறைய சத்தியங்கள் எல்லாமே நீங்க உணர்ந்து அதற்கு கீழே உட்கார்ந்து தியானம் பண்ணி ஒரு ஆன்மீக விஞ்ஞானியாக நீங்க மாற முடியும். அந்த சத்தியங்கள் எதுவுமே உணராமல் நீங்க உட்கார்ந்தால் உங்களுடைய டிட்டர்மினேஷன் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் சைட்ல இருக்கும். எந்த விதமான நெகட்டிவ் சைடு? 4 ட்ரையாங்கிள் ஜாயின் பண்ணி அப்படி வச்சா பிரமிட் ஷேப் வருது, அது கீழே உட்கார்ந்தா என்ன வருது? அது எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி யார் எத்தனை விதமான ப்ரெசன்டேஷன் கொடுத்தாலும் அனுபவங்கள் சொன்னாலும் மண்டைக்கு ஏறாது. ஒரு நெகட்டிவ் சைடு டிட்டர்மினேஷன் அப்படின்றது நமக்கு இருக்கு. அதுவே ஒரு ஆன்மீக விஞ்ஞானியாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு சயின்டிபிக் மைண்டோட இருந்தால் பாசிட்டிவ் சைட்ல அந்த டிட்டர்மினேஷன் அப்படின்றது இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட், எங்கே பாசிட்டிவ் டிட்டர்மினேஷன் அப்படின்றது இருக்குமோ நம்முடைய முன்னேற்றம் என்பது
வேகமா இருக்கும். சீக்கிரமா நம்ம நினைக்கிறது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, அறிவியல் பூர்வகமாக நீங்க எல்லாமே உணர்ந்து, அந்த டைரக்ஷன்ல நான் போணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா டிட்டர்மினேஷனுடன் நீங்க இருந்தால், நம்முடைய வில் பவர் இருந்தால், ஆட்டோமேட்டிக்கா அங்க மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது அதுக்காக மை டியர் மாஸ்டர்ஸ், நாம என்ன யோசிக்கிறோமோ அது அறிவியல் பூர்வகமாக இருக்கணும். ஒவ்வொரு எண்ணமும் சயின்டிஃபிக்கா இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் சயின்டிஃபிக்கா இருக்கணும். ஒவ்வொரு செயலும் எதற்காக செய்கிறேன் அப்படின்ற ஒரு காரணம் என்பது நமக்கு தெரியணும். ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய டிட்டர்மினேஷன், நம்முடைய வில் பவர் 2மே உயர்ந்த நிலையில இருக்கும்போது, நீங்க ஒரு ஆன்மீக விஞ்ஞானி. இதுதான் விஞ்ஞானி. ஒரு விஞ்ஞானி என்ன செய்வாங்க? எதற்காக செய்றார்? என்ன செய்றார்? அப்படின்ற 2 கேள்விக்கு அவங்களுக்கு எப்பவுமே ஆன்சர் இருக்கும். பல்ப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்ஞானிக்கு எண்ணம் இருந்துச்சு. எதற்காக கண்டுபிடிக்கிறான் அப்படின்ற விஷயமும் அவனுக்கு தெரியுது. 1999 வாட்டி அவங்க ஃபெயில்யூர் ஆனாலும் ஸ்டாப் பண்ணல அவனுடைய எக்ஸ்பெரிமெண்ட். கண்டினியூ பண்ணியிருக்காங்க. 1000வது, அதாவது 1000th டைம் அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அது சக்சஸ் ஆயிடுச்சு. அவனுடைய டிட்டர்மினேஷன் அப்படின்றது எவ்வளவு ஆழமான டிட்டர்மினேஷன் என்பது நம்ம பார்க்கணும். அவங்களுடைய விழிப்புணர்வு என்பது, அவங்களுடைய வில் பவர் என்பது எவ்வளவு ஆழமாக இருக்கு அப்படின்றது பார்க்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே ஒரு விஞ்ஞானி அப்படின்ற சொல்லப்படுகிறது. நாம் எல்லோரும் யார்? ஆன்மீக விஞ்ஞானிகள். ஆன்மீக சத்தியங்கள் எல்லாமே நாம் உணரும்போது நம்முடைய சொல், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாமே சரியான முறையில் இருக்கும். சரியான முறையில் இருந்தால் அங்கே மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நடக்கும். எந்த விஞ்ஞானியோடைய ரிசல்ட் நீங்க பார்த்தாலும் அது அவனுக்காக அவங்க செய்யப்பட்டாங்க. ஒரு ரிசல்ட் வந்தது அப்படின்னா அது உலக நன்மைக்காக நடக்கும். அது எந்த விதமான விஞ்ஞானி ஆனாலும் பரவாயில்லை. கரண்ட் கண்டுபிடிச்சாங்க, உலகம் முழுவதும் யூஸ் பண்றாரு. போன் கண்டுபிடிச்சாங்க, உலகம் முழுவதும் யூஸ் பண்றாரு. அதே போல் கௌதம் புத்தர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம் என சொல்லியிருக்காங்க பாலி மொழியில். அது இன்னும் எளிதாக்கப்பட்டு நமக்கு கொடுத்திருக்காங்க பத்ரீஜ். அவங்க கொடுத்திருக்காங்க. எவ்வளவோ எத்தனையோ நாள் ஆராய்ச்சி பண்ணா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த விஷயம். நாம அந்த விஷயத்தை 10 பேருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இருந்தால் போதும், இந்த உலகம் முழுவதும் தியானம் என்பது சொல்ல முடியும். அதுதான் நாம செய்ய வேண்டியது. நம்முடைய டிட்டர்மினேஷன் என்பது எந்த சைட்ல இருக்கணும்? நமக்கு தெரிஞ்ச ஆன்மீக சத்தியங்கள் எல்லாருக்குமே பகிர்ந்துக்கணும். இதுதான் நம்முடைய டிட்டர்மினேஷன். எதற்காக பகிர்ந்துக்கணும்? தியானம் பண்ணி நான் நல்லபடியா வளர்ச்சி என்பது அனுபவத்திற்கு வந்திருக்கு. நல்ல உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஆன்ம ஞானம் பெற்று எல்லாருக்குமே நான் சொல்லணும். அதுதான் என்னுடைய டிட்டர்மினேஷன். அதற்கு நீங்க என்ன செய்றீங்களோ அது எல்லாமே செய்யணும். ஆன்மீக விஞ்ஞானி என்பவர் அவங்களுக்கு தெரிஞ்ச சத்தியங்கள் எல்லாமே எல்லாருக்குமே சொல்றதுதான் விஷயம். ஒரு விஞ்ஞானி கரண்ட் கண்டுபிடிச்சி கண்ணுக்கு தெரியுது, பல்பு ஆன் ஆகுது. நம்முடைய ஆராய்ச்சி, நம்முடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி தெரியுது அப்படின்னா, நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய சொல்லு, நம்முடைய செயல்கள், நம்முடைய மன அமைதி, நம்முடைய ஆறா, இது எல்லாம் பார்த்தா நீங்க எவ்வளவு ஆழமான ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஆழமாக டிட்டர்மினேஷன் அப்படின்றது இருக்கு, எவ்வளோ விழிப்புணர்வு என்பது உங்களுக்கு இருக்கு அப்படின்றது தெரியுது. இதுதான் நம்முடைய ரிசல்ட். இது சொல்றதுக்காக தான் நாம எல்லோரும் வந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த தகவல் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம ஆர்கனைஸ் பண்றோம். செங்கல்பட்டில் இசை தியான யக்னம் 2. இந்த யக்னத்திற்கு நீங்க எல்லோரும் வரணும். இங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த யக்னத்தில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னா போதும். அதுதான் நம்முடைய டிட்டர்மினேஷன். வேற எதுவுமே இல்லை. எதற்காக சொல்லணும் அப்படின்னா, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துல நாம சொல்லணும். அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். அவங்களுடைய குடும்ப ஆரோக்கியம் நல்லா இருந்தால் 4 பேருக்கு சொல்லுவாங்க. அந்த விதமாக மட்டுமே இந்த தியான உலகம் என்பது செய்ய முடியும் மை டியர் ஃப்ரெண்ட். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.